அப்போ நாங்கள் முதல் அணுகுனது யாருன்னா, இந்த ஆய்வுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஆய்வு வந்து என்னன்னா, அந்த வலதுசாரிகள் இருக்காங்க இல்லையா, இந்துத்துவ சக்திகள் இருக்காங்களா, அவங்களே நாங்கள் அணுகணும். நீங்கள் உங்கள் கேள்விகளை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய நியாயவாதங்கள் எல்லாத்தையும் முன்வைங்க, உங்களை பதிவு பண்ணுறோம், டாக்குமெண்ட்ரி தான் சொல்லிட்டே பண்ணோம். அதில் உண்மையில் இந்த நிமிடத்தில் வந்து சோலைக்கண்ணன் அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சியுடைய மதுரை பொறுப்பாளர் சோலைக்கண்ணன் அவர்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவரே இந்த படத்தை அவரோட முக்கியமான பார்ட்டி. ஏன்னா அவங்க ஒரு தரப்பு நியாயங்கள் ஒன்று இருக்குல்ல. அவர் தான் இங்க வந்து போஸ்ட் சிக்கந்தர் மலைன்னு போஸ்ட்லாம் ஓட்டுனாங்க அப்படின்லாம் அந்த வீடியோல பேசக்கூடியவர். ஓ சரி சரி. அங்க கூட நான் என்ன கொஸ்டின் கேட்டிருப்பேன், சிக்கந்தர் மலை யாசா சொன்னேன்னு கேட்டிருப்பேன். அது கூட எதுக்கு நான் யாருன்னு சொல்லணும்ல, அதுக்காக தான் கொஸ்டின். மற்றபடி அவரை வந்து இடமறிக்கிறதுக்கு அதை கிடையாது. இல்லை அங்கே வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்கன்ற சொல்கிறேன். அப்போ இதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுங்கிற இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. சிக்கந்தர் மலை இஷ்யூன்னு சரி இப்போ சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு போய் பார்த்தா கிரவுண்டில் என்னவா இருக்குது, ஹிஸ்ட்ரியாக என்ன இருக்குது அப்படின்னு முதல்ல ஆய்வு பண்ண பார்த்தேன். பல்வேறு நூல்களையும் சரி, குறிப்பாக இந்த படத்துக்கு பெரிய பெருதவி செய்த, ஹிஸ்டாரிக்காக பெருதவி செய்த ஐயா சாந்தலிங்கம் அவர்கள், தொழிலறிஞர். அவர் தான் இந்த படத்தோட இன்னொரு ஏரியா, குறிப்பாக வரலாற்று ஏரியா கூட இட்டு நிரப்பியது. உள்ளதை உள்ளபடி சொன்னது யாருன்னா அது அவர் தான். அப்போ சிக்கந்தர் மலை கூப்பிடலான்னு பார்த்தா இது கிட்டத்தட்ட போகர் 7000 அப்படிங்கிற போகருடைய பாடல்களையே கிட்டத்தட்ட 12-13 நினைக்கிறேன், அதுலயே குறிப்பிடப்பட்டிருக்கு சிக்கந்தர் முனிவர். அது ஏன் அது கூப்பிட்டா என்ன கூப்பிடல என்ன, பஸ்ல கூட சிக்கந்தர் மலை டிக்கெட் எடுத்துட்டு போட்டோம், ட்ரெயின் டிக்கெட்ல இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி இவங்க பதிகிறாங்க அப்படிங்கிறாரு. இப்படி சிக்கந்தர் பதிகிறாங்க, திருப்பூர் மலைங்கிற மறைச்சு, முருகன் மலைங்கிறத மறைச்சு பதிகிறாங்கன்றாரு. பதிகிறது அப்படி இல்லை. ஆல்ரெடி இந்த இவங்க தீபத்தூன்னு சொல்றாங்க இல்லையா, தீபத்தூனோ அல்லது சர்வைகள் சொல்றாங்களா, அந்த சர்வைகள் டிபார்ட்மெண்ட்லயே 1899 வெளியீடுகளே இருக்குது. திருப்பரங்குன்றம் போடாம சிக்கந்தர் மலையிலே இருக்கு. இந்த படத்துல அதையும் பதிவு பண்ணி பாருங்க. சிக்கந்தர் மலை 2 சர்வைகள் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஆக ஹிஸ்டரி இருக்குது, அதே போல சர்வே டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் வரலாற்று ரீதியா அறிவுஜீவிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு மட்டும் புரிய வைக்க பேசலாம்னு வச்சுங்க. கிரவுண்ட்ல எப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த பயணத்தின் விளைவாக அந்த உள்ளூர் மக்கள் எப்படி இருக்கான்னு பார்த்தா, அந்த உள்ளூர் திருப்பூர் வாழ்ற ஒரு மக்களே, நாங்கள் இங்கே வந்து சாதாரணமாக சிக்கந்தர் ஐயா நல்லா கேட்பாரு, மந்திரிச்சு விட்டா நல்லா உடம்புலாம் சரியாயிரும் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. இங்க இப்ப திருப்பூர் மக்கள் எல்லாரும் முருகனை மட்டும் வணங்கல, சிக்கந்தருக்கும் போய் வணங்குறாங்க. ஆமா ஆமா, அதுல என்ன குழப்பம்? வணங்குறது மட்டும் இல்ல, அதுக்கு ஆடு ஒளி சேவல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வரலாறு இந்துக்கள்